அறக்கட்டளையின் தலைவி கோச்சார ராணி காளீஸ்வரி மேடம் அவங்க வந்து பேச வர்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர் அத்துணை நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் இப்போ பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நாடி ஜோதிடத்தை பற்றி பேச போகிறேன். நாடி ஜோதிடம் போன மாதம் பேசுன்னு நல்ல வரவேற்புன்னே சொல்லலாம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை எடுத்து தசை புத்தி ப்ளஸ் அது எப்போ ஆரம்பிச்சிருக்கு எப்போ முடியுதுங்கிறத பார்த்து நம்ம பதில் சொல்கிறதுக்கும், அதே பார்த்திங்கன்னா நாடி ஜோதிடத்தில் என்ன லக்னம் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த கிரக அமைப்புகள் கோச்சாரத்தை வச்சு இணைச்சு பலன் சொல்லும் போது மிக அற்புதமாக துல்லியமாக வருது அப்படின்றது தான். ஜோதிடம் அப்படிங்கிறது இருள் நிறைந்த இடத்தில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஜோதி இடம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கும்போது நாடி அப்படிங்கும்போது அந்த ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்லும் போது என்ன பலனளிக்கிறது அப்படிங்கிறதும் சரி, அல்லது நம்ம நாடி வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம எதன் அடிப்படையில் அவங்க ஜாதக ரீதியாக தீர்வுகள் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 ஜென்மங்களையும் நம்ம தாராளமாக சொல்ல முடியும். முன் ஜென்மம் எப்படி எதை கடந்து எப்படி நம்ம வாழ்ந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இப்போ அனுபவிக்கக்கூடிய ஜென்மங்கள் அடுத்த நம்ம எடுக்கக்கூடிய ஜென்மத்தில் எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படின்னு சொல்லி இந்த 3 ஜென்மத்தையும் நாடியில் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கிரக அமைப்புகளில் சொல்ல முடியும். அதில் ஆண்களுக்கு எப்போவுமே குருவை மையமாக வச்சு எடுப்போம், பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பராசுரை முறைகளில் இயற்கை சுபர் பாவர் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் நாடியை பொறுத்த வரைக்கும் மட்டும் பகை கிரகம் நட்பு கிரகம் இந்த 2 கான்செப்ட் மட்டும்தான். பகையா நட்பா இது மட்டும் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு உதாரணமாக சுக்கிரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சூரியனை கடந்து சுக்கிரன் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த ஒரு பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரன் நேராக போய் செவ்வாயை தொடுது அப்படின்னா, அந்த ஜாதகர் எப்படி நம்ம பராசுர முறைகளில் எப்படி லக்னத்தை அமைத்து இப்போ சொல்கிறோமோ அதே மாதிரி நாடியில் ஒரு கிரகம் எந்த கிரகத்தை நாடி செல்கிறது அதனுடைய தன்மையோடு செயல்படும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அப்போது அவங்க கொஞ்சம் முன்கோவியாக இருப்பாங்க. இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த ஒரு வசதி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணுவோம். 2வது, இந்த நாடி முறைகள் பெரிய அளவிலான ஒரு விஷயங்களில் எந்த அடிப்படையில் நம்ம இதை பலன்கள் முழுமையாக எடுக்கிறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கைங்கிற ஒரு விஷயம், உபச்சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், எதிர் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சேர்க்கையை நம்ம கிரகங்கள் ரீதியாக எடுத்து சொல்லும் போது பர்ஃபெக்டாக ஒரு உறவு அவங்களுக்கு சுமூகமாக இருக்கா இல்லை பிரிஞ்சு போயிருக்காங்களா, அந்த உறவுகள் ரீதியாக அவங்களுக்கு நன்மை நடக்குமா நடக்காதா, இப்போ கரண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கும்போது தசாபுத்தியே இல்லாமல் கிரகங்களை பார்த்து கட்டாயம் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இப்போ ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உச்சமாக இருக்குது ஒரு பெண் ஜாதகத்தில், அது எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டும், அது லக்னத்தை எடுக்கும்போது இன்னும் துல்லியமாக நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றதான். ஆனாலும் கூட இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் அங்கே போகிறாரு இல்லைங்களா, சுக்கிரன் அங்கே உச்சம். அப்போது அவங்களுக்கு பெண் கிரகம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்த தான் நம்ம லக்னமாக எடுத்து பாவிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ஜீவகரகன் அதாவது தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்கிரனை நோக்கி சொல்கிறதுனால கட்டாயம் ஒரு பெண் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு. இது கிரக ரீதியாக பிறப்பு ஜாதகத்திலே இருக்குது அப்படின்னா அவங்க நல்ல கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய அமைப்பு, அவங்க வேலைக்கு போகக்கூடிய தன்மை அந்த சுக்கிரன் சனியை நோக்கி செல்லும் போதுன்னு சொல்லுவோம். இப்போ கோச்சார ரீதியாக இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது தொழில் மாற்றத்தை அதை வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியான செயல்பாடுகளில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் உண்டு. சுக்கிரன் அப்படின்னாலே பொதுவாக வண்டி வாகனம் வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சனி பகவான் அதை நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்தை இந்த இடத்துல தொடும்போது அவங்கள வாங்கிறது கொடுக்கறது சார்ந்த பழமையான பொருட்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் அவங்க செய்யறதுக்கான சூழ்நிலையை கட்டாயம் ஏற்படுத்தும் அப்படின்றது தான். இந்த கிரக சேர்க்கையில்
சுக்கிரனும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் நட்பு கிரகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அவங்களுடைய அந்த பயணங்கள் டிராவல்ஸில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கடந்து வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லைங்களா? அப்போ லக்னத்தோடு என்ன நிலையோடு வருகிறாரோ அதன் அந்த அமைப்புகளில் சுக்கிரனை தாண்டும் போது அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய பலன்கள் கட்டாயம் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்னி சம்பந்தப்பட்ட ஒரு உடல் உறுப்புகள் சார்ந்த பாதிப்பில் வந்திருக்கிறவங்களுக்கு இப்போ இதே கரண்ட்டில் தான் சுக்கிரனை தேடி சனி பகவான் போகிறாரு. அப்போது கிட்னி இயக்கம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி போகும்போது அந்த இயக்கத்தை தடை செய்யுது. அப்போது இந்த நட்பு கிரகமாக இருக்கும்போது ஏன் இவங்க கிட்னி சம்மந்தப்பட்ட பேச்சு கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாடி முறைகளில் எடுக்கும்போது அவ்வளோ அழகாக துல்லியமாக என்ன காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது திரிகோண வீடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு தான் இந்த திரிகோண வீடு இல்லையா? அப்போது ஏன்னா 159 இங்கே என்ன தன்மை இருக்கோ, என்ன நட்சத்திரங்கள் என்ன பாதங்கள் இடம்பெற்று இருக்கோ அதே பாதகங்கள் அதே நட்சத்திரங்கள் தான் அந்த திரிகோண வீட்லேயும் இடம்பெறுது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது இந்த திரிகோணத்தில் கேது பகவான் போகிறாங்க. அப்போது இந்த சனி சுக்கிரன் சம்மந்தப்பட்ட அந்த கேது உள்ளே வரும்போது அவங்க கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட மாற்று செய்யப்படுறதுக்கான ஒரு கேள்விக்காக வந்திருந்தாங்க. அப்போது இந்த கிரகங்கள் ரீதியாக ஒரு நல்ல அதாவது நட்பு கிரகங்களை நோக்கி செல்லும் போது நன்மையான பலன்களை செய்யறதும், அதே மாதிரி பகை கிரகங்களை நோக்கி செல்லும் போது தீமையான பலன்களையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த ராசி கட்டத்தை பார்க்கும்போது சுக்கிரன் சனி அவரை நோக்கி போறாரு அப்படிங்கும்போது அந்த திரிகோணத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது நல்லதா தீயதான்றது சொல்லும்போது நமக்கு இன்னும் நல்லா எடுத்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றது தான். சரி, இப்போ உபச்சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அதனுடைய செயல்பாடுகள் தனித்து விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதான். அப்போ முட்டி மோதி அந்த காரக உறவு மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா அதுவே உபச்சேர்க்கையில பின்னாடி முன்னாடி ஒரு கிரகம் அதுவும் நட்பு கிரகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பலத்தோட நமக்கு இவங்க இருக்காங்கன்ற ஒரு பலத்தோட மிக அற்புதமா வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றது. அப்போ எப்படினாலும் ஒரு நன்மையும் தீமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்பு கிரகமும் பகை கிரகமும் முன்ன பின்ன இருக்கும்போது நல்லதும் கெட்டதும் கலந்தே செயல்பட்டாலும் கூட ஆக்டிவாக செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடத்தில் ஒரு கிரகம் தனித்து இருக்கும், அதே மாதிரி இன்னொரு கிரக சேர்க்கையாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் மறைமுகமா. அது எந்த மாதிரியான அமைப்புகள் ஏன் நமக்கு பிடிபடாது. அப்போ தசாபுத்திகள் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல நமக்கு தடுமாற்றம் வருது அப்படின்னா இந்த நாடியை தொடும்போது மிக அற்புதமாக நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதிர் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையே, எதிர் கிரக சேர்க்கை 3, 7, 11 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அமைப்புகளை எதிர் கிரக சேர்க்கையை பார்க்கும்போது இந்த தனித்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த தன்மையை எடுத்து பார்க்கும்போது மிக அற்புதமாக வேலை செய்யும். இப்போ இது எப்படி நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் வர்றாங்க, ஆண் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே குரு பகவானை சொல்லுவா இல்லைங்களா? அப்போது எதிர் சேர்க்கையில் குரு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேஷத்தில் குரு மேஷத்தில் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு மீனத்துலேயும் கிரகம் கிடையாது, ரிஷபத்துலேயும் கிரகம் கிடையாது. ஆனால் தனித்து விடப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது திரிகோண ரீதியாகவும் கிரகங்கள் கிடையாது, தனித்த குரு தான். ஆனால் அந்த எதிர் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அமர்ந்திருந்தார். அப்போ இந்த ராகு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் காலச்சக்கரத்துக்கு அது 3வது வீடு வேற இல்லைங்களா? அப்போது அந்த டிகிரியை நம்ம எடுத்து போட்டு பார்க்கும்போது அவங்க இடமாறி வந்த அமைப்புகளும் எது செய்தாலும் பெருசாக பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய தன்மைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுவுடைய தன்மையோடு அவங்க இயக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றது தான். அந்த எதிர்ச்சேர்க்கையில் இந்த 2 கிரகங்கள் மட்டுமே இயங்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குருவுக்கு நேராக கீழே யார் இருக்காங்க அப்படிங்கும்போது செவ்வாய் பகவான் இருக்காங்க. அப்போது இது திரிகோணாதிபதிகள் காலச்சக்கரத்துக்கு குரு, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேருமே திரிகோணாதிபதிகள். அப்போது குருவுக்கு நேராக செவ்வாய் இருந்து அந்த ராகு இருக்கும்போது இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், விரயம் சார்ந்த விஷயங்கள், இடமாற்றம் சார்ந்தது நல்ல ஒரு, அதே மாதிரி செவ்வாய்க்கும் குருவும் சேரும்போது நெருப்பு கிரகமாக இருந்தாலும் கூட அவங்க ஓரளவுக்கு நட்பு கிரகமாக அமையும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகை கிரகத்தை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே நெகட்டிவாக வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயந்தான்.
சார் என்னமோ சொல்றாரு. சார் பின்னாடி என்னமோ சொன்னாங்க. இல்ல பின்ன சார் பின்னாடி கை தூக்குனாங்களா கூப்பிடுறாங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே. அப்போ இந்த கிரக சேர்க்கைகள்ல பாத்தீங்கன்னா நாடியில கிரக சேர்க்கையாக இருக்கக்கூடிய திரிகோண கிரக சேர்க்கைகளும் சரி, உபச்சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய 2 12ஆம் இடம் இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த கிரகம் எந்த கிரக அடிப்படையில் இயங்குதுன்னு சொல்லி எதிர் கிரக சேர்க்கையை நம்ம எடுக்கும்போது நிச்சயமா அவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எதை கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அற்புதமா சொல்லலாம். அதே மாதிரி இப்ப திருமணத்துக்காக அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப கண்ணில யாருக்கெல்லாம் செவ்வாய் இருந்து திருமணம் தடைப்படுது, இப்ப வரைக்கும் கூடி வரல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, பல வருஷமா நாங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கோங்க, இன்னும் அமையலன்னு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் இல்லையா, டைரக்டா இப்போ மீனத்துல இருந்து நேர செவ்வாய பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்றதா. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்மா என்னவோ அதை வந்து அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடிய சூழல் சனி பகவானுடைய தன்மை. மங்களக்காரகன் அப்படின்றது தான் செவ்வா. என்னதான் அவசரக்காரகன் கோபக்காரகன் எல்லாமே சொன்னாலும் கூட ரொம்ப முக்கியமா மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் திருமணத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுக்கு கலஸ்திரக்காரகன் அப்படின்னாலே செவ்வாய் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த திரிகோண ரீதியாகவும் சரிங்க, கிரக சேர்க்கைகள்ல இந்த நாடி ஜோதிட முறைகள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அபூர்வமான செயல்பாடுகள் இந்த கிரக சேர்க்கைகளை நம்ம அழகா எக்ஸாக்டா எடுத்து சொல்லலாம். ஏன்னா நீச்சமா இருக்காரா, பலமா இருக்காரா, பலம் குன்றி இருக்காரா, பகையா, நட்பாகிற எப்படி பாவரா, இயற்கையான் அப்படின்னு எல்லா விதங்கள்லையும் எடுக்கிறத விட யாரை நோக்கி போறாரு, நல்ல பகையா அல்லது நட்பா, என்ன வலுவோட இருக்காருன்னு எடுத்து பேசும்போது இன்னும் அற்புதமா பலன் சொல்றதுக்கு மிக அற்புதமா இருக்கு அப்படின்றது விஷயம்தான். அதே மாதிரி இப்போ குரு பகவான் வந்து இப்போ மிதுனத்துல போயிட்டு இருக்காரு இல்லைங்களா. இப்போ ஆண் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பொண்ணு கிடைக்கிறதுல ரொம்ப டிமாண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம், எப்போ அமையும் எப்போ அமையுங்கிறது தான் கேள்வியாகவே இருக்கு. அப்போ இந்த குரு பகவானுடைய அமைப்புகள் பொதுவாக குரு மங்கள யோகம், குரு பார்வை, குரு பகவானுடைய பார்வை கிடைச்சிருச்சா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அப்போ இந்த குரு பகவான் சொல்ல நாடி கிரகச்சேர்க்கையில் அவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கிரக சேர்க்கை ரீதியா சேர்க்கை கிரகமா இருந்தாலும் உபச்சேர்க்கை அல்லது எதிர் கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது நிச்சயமா இந்த வருடங்கள் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத கண்டாயம் நம்ம என்ன சொல்லலாம், அறிவுறுத்தலாம். அதே மாதிரி இந்த குரு உள்ள வந்திருக்கார் இல்லையா, அந்த குரு வந்து சுக்கிரனோட நல்ல அமைப்புகள்ல இருக்கு. அதை தடை பண்ணும் விதத்துல அல்லது அதை வந்து சப்போர்ட் பண்ணி நடத்தி கொடுக்கக்கூடிய விதத்துல எந்த கிரகம் அவங்களுக்கு வந்து தடை பண்ணுதா இல்ல சப்போர்ட் பண்ணுதான்னு அந்த கிரகங்களை எடுத்து பார்க்கும்போது அந்த உறவுகள் ரீதியா இவங்க தான் உங்களுக்கு வந்து திருமணத்தை கொஞ்சம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுறாங்களா இல்ல தடை பண்றாங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு அவங்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்போ இதுதான் நட்பு கிரகம் இருக்கும்போது இந்த கிரக சேர்க்கைகள் வரும்போது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துது. அதே மாதிரி நட்பும் பகையும் சேர்ந்து இருக்கும் போது நன்மையும் தீமையும் சேர்ந்தே நடக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி, இடமாற்றம், அதீதமான ஒரு ஏணியை கொடுத்து ஏற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம பராசர முறைகளில் ராகுவை பற்றி சொல்லுவோம். நல்ல நிலையில இருந்து அற்புதமா வேலை செய்யணும். ஆனா நாடி முறைகளை ராகு எடுக்கும்போது மரணக்காரகன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் நம்ம எடுப்போம். அப்போ இதனுடைய அமைப்புகள்ல கோச்சார ரீதியாக கிரக பெயர்ச்சிகள்ல ராகு கேது மோட்சக்காரகன் சொல்லக்கூடிய கேதுவும் ராகுவும் அதே மாதிரி கர்மக்காரகன் பிளஸ் சனி பகவான் அப்படின்னா ஆயுள்காரகன் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப இந்த 3 கிரகங்கள்ல எடுக்கும்போது பிட் பாயிண்ட் சொல்லக்கூடிய அமைப்புலையும் இப்ப எந்த உறவுகள் ரீதியா கவனமா இருக்கணும், யாருக்கு ஹெல்த் ரீதியான தொந்தரவுகள் வரும், ஆயுள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 3 கிரகத்தை எடுக்கும்போது தாராளமா நம்மளால வந்து கட்டாயம் சொல்ல முடியுது. அதற்கான பரிகாரங்களையும் கொடுக்கும் போது நிச்சயமா இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்களால மீண்டு வரக்கூடிய தன்மைகள் அதி அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். சரி, இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறதுல நம்ம கிரகத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல மேக்சிமம் சுக்கிரனையும் குருவையும் மையமா வச்சு பேசும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய இந்த குரு பகவானும் சரி
2.5 வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய சனி பகவானும் சரி, 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ராகு கேதுக்களும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன கர்ம வினைகளோடு பிறந்திருக்காங்களோ அதற்கேற்றாற் போல் இந்த கிரக பெயர்ச்சிகள் நடைபெறும் போது அவங்களுக்கான செயல்பாடுகள் அந்த வயதோட்டத்தின் காரணமாக, இப்போ அதுதான் வயதோட்டம் ரொம்ப அவசியமாக பார்க்கணும். ஏன்னா கிரக சுத்துக்கள் வருது இல்லையா, அதில் முதல் சுத்து, 2வது சுத்து, இறுதி சுத்துன்னெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைய எடுத்துட்டு நம்ம பெரிய குழந்தை மாதிரி வேலைக்கு போவேன் நம்ம சொல்ல முடியாது. படிக்கக்கூடிய குழந்தைக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் ரீதியாக தான் நம்ம சொல்லுவோம். 2வது திருமணமாகக்கூடிய அமைப்பு, வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு அந்த வயதோட்டத்தின் காரணமாக அந்த இடத்துக்கு அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி கிரக அமைப்புகளை மாற்றி நம்ம பலன் சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு விதமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்றதான். சரி, தொழில் மாற்றத்துக்காக கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நிரந்தரமான தொழிலே எனக்கு அமைய மாட்டேங்குது, ஏன் எனக்கு இந்த மாதிரியான சூழல் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சனி பகவான் தொழிலுக்கான கிரகம் அப்படின்னா சனி பகவான். ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் என்னன்னா, உபச்சேர்க்கையோ இல்லை கிரகச்சேர்க்கையில் திரிகோணாதிபதிகளில் எந்த கிரகமும் இல்லாமல் சனி பகவான் தனிமையில் தனித்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சப்போர்ட் இல்லாமல் தனிமையில் அவருடைய வேலைன்னு சொல்லக்கூடிய காரக ரீதியாக நிலையான ஒரு வேலையை கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு வேலை எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல், அதில் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் வேலைக்கு போகிறது, இது மாதிரியான சூழல் உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றதான். எப்போவுமே பாருங்கள், இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்போது நானே பேசிகிட்டு இருக்கேன், இப்போ 4 பேர் இருக்காங்க, கூட இருக்காங்க, என் நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து இயங்குறது எப்படி இருக்கும், தனியாக நான் மட்டும் இயங்குறது எப்படி இருக்கும், பலம் பலவீனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி அந்த கிரகங்கள், அந்த கேள்விக்குரிய கிரகம் தனித்து விடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக எடுத்து பார்க்கணும். அதில் நான் தனித்து விடக்கணும் கட்டத்தை பார்த்தோன்னே தனித்து இருக்காருங்கிறத விட அந்த நம்ம சொன்ன அந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 3 விதிகள், எதிர்கிரக சேர்க்கை, உபகிரக சேர்க்கை, கிரக சேர்க்கை, அந்த திரிகோணாதிபதி சேர்க்கைகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த தனித்து விடப்பட்டிருக்காங்களா இல்லை சேர்க்கையோட தான் இருக்காங்களான்னு எடுத்து பார்க்கும்போது அதனுடைய குடுப்பனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதான். சரி, அப்போது நாடி ஜோதிடம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயம் சொல்ல முடியும் அப்படின்றதான். இப்போது ஒரு ஆண் ஜாதகம் ராகுவை கடந்த குரு நிற்கிது அப்படின்னா அவங்க இடம் மாறி வந்த நபராக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க செல்வந்தராக இருக்காங்களா இல்லை இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே அவங்க இழந்து இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கும்போது அந்த கிரகங்கள் யாரை நோக்கி செல்லுது அப்படிங்கும்போது பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய பொருளாதார நிலையை கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது தாய் உறவுகள் ரீதியாக மனஸ்தாபங்கள் அதிகம் போய்கிட்டு இருந்துச்சுங்க, இப்போ அதிகமாக முதல்ல விட இப்போ அதிகமாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்ற கேள்விக்கு தான் வந்திருந்தாங்க. அவங்களுடைய கிரக சேர்க்கைகளில் பாருங்களேன், சந்திரன் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சந்திரன், தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். திரிகோணத்தில் கேது, இப்போ கோச்சாரத்தில் கேது உள்ளே போயிட்டு இருக்கிறாரு. அப்போது இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்சத்திர அடிப்படையிலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் சந்திரனே நிற்கிது. இப்போது அந்த தாய் உறவுகள் ரீதியாக மனஸ்தாபங்கள் ஏற்கனவே இருக்குங்க, அப்பப்போ வரும் போகும். பட் இருந்தாலும் இப்போ உறவுகள் ரீதியாக நான் எது சொன்னாலும் பிரச்சனையாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2வது அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்குறாங்க. அப்போ இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியுது. அந்த தசாபுத்தி எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் இப்போ கோச்சார கேது உள்ளே போயிட்டுருக்காரு இல்லைங்களா. அப்போ அந்த 1.5 வருஷம் அப்படிங்கும்போது உறவு முறைகளில் தாய் அப்படிங்கும்போது அவங்களுடைய செயல்பாடும் இவங்களுக்கும் உறவு முறைகள் பெரிய அளவில் சப்போர்ட் கொடுக்கறது இல்லை. இவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றது தான். அப்போது நான் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய உறவுகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா அண்ணி, மூத்த உறவுன்னு சொல்லக்கூடிய அண்ணி, அக்கா, அம்மா, இந்த மாதிரியான உறவுகளில் விரிசல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழல் அப்படின்றது தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சந்திரன் அஸ்வினியில் இருக்குது. அப்போ இந்த கோச்சார கேது
நேர சந்திரனை நோக்கி தான் போகுது. அப்போ இப்ப உறவுகள்ல விரிசல் இப்ப ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா? அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? எங்க அம்மா வந்து எங்க அண்ணி பேச்ச கேட்டு தான் என் கூட வந்து என்கிட்ட கொஞ்சம் அகைன்ஸ்டா பேசுறாங்க, கொஞ்சம் இட பிரச்சனையும் இருக்குங்க. அதை பேசும்போது அண்ணனுக்கு ஒரு விதமாகவும் எனக்கு ஒரு விதமாகவும் பேசுறாங்க. ஏன்னா அது செவ்வாய் வீட்டுல சந்திரன் இல்லையா? அப்போ சூரியன் வீட்டுல கேது பகவான் போது உங்க பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இந்த இடத்துல வருது. அப்போ அண்ணி சொல்ற பேச்ச அம்மா கேக்குறாங்க, ஆனா இவர் பேச்ச அவங்க கேட்கல. அப்படிங்கும் போது இவர் சொல்ற ஒரே வார்த்தை, அண்ணனுக்கு அம்மா சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படிங்கும் போது இவங்க லேடிஸா இருக்கக்கூடிய அண்ணி அம்மா எல்லாம் எனக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்காங்க. அதுல வந்து எங்க அக்காவுக்கும் சொத்துல வந்து பங்கு இருக்கு. இப்ப அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் எதுனாலும் சரி நீங்க கொடுக்கறத கொடுங்கன்னு அவங்களுமே வந்து அவங்க பக்கம் சாயிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன ஒரு விஷயம் பதிவு பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல சொன்னது சந்திரன், அண்ணி, அக்கா, அம்மா உறவுன்னு சொன்னோம். அப்ப திரிகோணத்துல கேது வருது இல்லையா? இப்ப இந்த சொத்து ரீதியா இவங்க ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. ஜாதகருக்கு இவங்க எல்லாம் எதிரியா மாறக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. அப்போ எவ்வளவு அழகா இந்த நாடி ஜோதிடத்துல எக்ஸாக்டா இப்போ இந்த கரண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய சூழலை எடுத்து சொல்ல முடியுது அப்படின் போதான். அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஒன்னும் இல்லை, இப்ப நீங்க பேச பேச உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் மாறும், நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்ப வரைக்கும் அப்படிங்கும் போது அந்த கிரக சேர்க்கைகள் ரீதியா அந்த டிகிரியை கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அஸ்வினி 4ஆம் பாதத்துல சந்திரன் நிக்கிறாரு. அப்ப இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம், கொஞ்சம் மௌனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. இல்ல அப்படின்னா உறவுகளும் கெட்டு தேவையில்லாத தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்றத சொன்னதுனால அவங்களுக்கு, அதாவது வழிகாட்டும் போது அது எந்த கால அளவுகள் வரை பிரச்சனை இருக்கு, எப்படி நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணணும், எதுக்கப்புறம் பேசணும் அப்படின்னலாம் இருக்குங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னம், இது பராசர முறைகள்லையும் நாடிலையும் எடுத்து போட்டு பார்க்கும்போது பதில் சொன்ன ஒரு விஷயத்துல கேது புத்தி போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம், இப்ப கேது எங்க போய்கிட்டு இருக்கு? 4ஆம் இடத்துல போயிட்டு இருக்கு, ரிஷப லக்னம் இல்லையா? அப்போ அவங்க ஜாதகத்திலையும் கேது திரிகோணத்துல எக்ஸாக்டா நடக்கிற புத்தி கேது புத்தி தான். கணவன் மனைவி பிரச்சனை, பொண்ணு வந்து கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. பஞ்சாயத்து பேசுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் இன்னும் வரலைங்க, நாங்கள் போய் பேசட்டுமா என்னன்னு கேட்க, நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இப்போ ஆடி வேற ஆரம்பிக்குது, பொறுமையா இருங்க, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். 4ஆம் இடத்துல கேது மேலேயே கேது வேற போய்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ வந்து இப்போ நீங்க எது பேசினாலும் நமக்கு தொந்தரவாகும், டிவோர்ஸ் வரைக்கும் போயிடும், நீங்க பொறுமையா இருங்க. நிச்சயமா ஒரு காலம் கனிந்து வரும் வரை காத்திருந்து நம்ம அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டும் அப்படின்றதான். அப்போ ஒரு மாமரம் வைக்கிறோம், அது செடி வளர்ந்துருச்சு, மரம் வந்துருச்சு, காய் வச்சாச்சு கூட அது கனியணும் இல்லையா? கனியாம பிடுங்கிட்டோம்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. அது மாதிரி கிரகங்கள்ல ஒரு குடுப்பனை இருக்கு, அந்த குடுப்பனையை எடுத்து கொடுக்கறதுக்கு கிரக சேர்க்கைகள்ல நல்ல ஒரு அமைப்பு தசாபுத்தி எல்லாம் சப்போர்ட் பண்ணி வருது. அப்படிங்கும் போது அது எப்போ எக்ஸாக்டா எந்த நேரங்கள்ல நம்ம செயல்படுத்தணும்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அதை இயக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அது நமக்கு நெகட்டிவா மாறிடுது. அப்போ அதை எப்ப நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அவங்க கேட்கும்போது கேது புத்தியே போயிட்டு இருக்கு, 6ஆம் தேதி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ ஃபோன் வரல, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை தான் சொல்ல சொன்னேன், சரி பிள்ளைங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஆயிடுச்சுங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் பேசி விட்டுக்கலாம், பார்த்துக்கலாங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு 6ஆம் தேதிக்கு மேலே எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்து பேசுறதுக்கு போங்க. ரிஷப லக்னம், பொண்ணுக்கு சுக்கிரன் உச்சம். இப்போ யார் அங்கே போயிட்டு இருக்கா? கோச்சார ரீதியாக சனி பகவான் கசப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் சனி உள்ளே போயிட்டு இருந்தாலும் கூட அந்த கிரக சேர்க்கை ரீதியான ஒரு அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா தொந்தரவு இருக்குது. அப்படிங்கும் போதே திரிகோணத்தில் பகை கிரகம் இருந்துச்சு. அப்போ 6ஆம் தேதி முடிஞ்சு மறுபடியும் எனக்கு கால் பண்ணுறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் போன் போட்டாங்க, பஞ்சாயத்து பேச கூப்பிடுறாங்க, போகட்டுமா? கேள்வி, தாராளமாக கிளம்புங்க. ஏன்னா கேது புத்தி முடிஞ்சிருச்சு. 4லேருந்து எக்ஸாக்டாக திரிகோண அமைப்புகள்லையும் சரி கொஞ்சம் பலமாகவே பாதிக்கப்பட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த கேது புத்தி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் உச்சமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க போகும்போது என்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கும்போது பச்சை கற்பூரம், மஞ்சள், விராலி மஞ்சள் எடுத்துகிட்டு போகும்போது அது சுமூகமாக மாறக்கூடிய அமைப்பு. அப்படிங்கும்போது அவங்க போயிட்டு வந்தாங்க. போய் பஞ்சாயத்தெல்லாம் பேசி அவங்களுக்கு சுமூகமாக கணவன் மனைவியை சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு தனியாக பணம் வச்சு அவங்க நன்றி சொல்லிட்டு போனாங்க. அப்போ இது ஏன் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சிருக்கு, எந்த கிரகங்கள் அது எந்த கிரகத்தை நோக்கி செல்லுது, அந்த பிரச்சனைக்குரிய கிரகம் என்ன, எவ்வளோ காலங்கள் வரை இருக்கும், அதை நம்ம பார்க்கணும்.
எவ்வளோ வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கலாம், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், எப்படி நம்ம சாதகமா மாத்திக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த கிரகங்கள் கிட்ட தான் இருக்கு. அப்போ அதை நம்ம தெளிவா நம்ம எடுக்கும்போது நம்மளால பலன்கள் மிக அற்புதமா சொல்லி வரக்கூடிய வாடிக்கையாளருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது நிச்சயமா மிக அற்புதமா செயல்படுது அப்படின்றது தான். அப்போ ஜோதிடத்துல பராசரம் தான் பார்க்கணுமா, நாடி தான் பார்க்கணுமா அப்படின்னா நமக்கு என்ன வருகிறது, நம்ம கிட்ட கிரகங்கள் எதன் அடிப்படையில் வருது, நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கும் போது எடுத்து சொல்லும் போது வாக்கு சித்தியோட நம்ம கலையை சொல்லி கொடுத்த குருநாதரை நினைத்து சொல்லும் போது நிச்சயமா அது பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். மீண்டும் அடுத்த கருத்தரங்கில் புதிய தலைப்போடு சந்திக்கலாம். மிக்க நன்றி. சிறப்பாக நாடி ஜோதிடத்தை பற்றி பட்டையை கிளப்பிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு. ஓகே, அப்படியே ஃபோட்டோ எடுக்க. ஓகே.